உண்மையிலேயே ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா இல்லை சீட்டு அதிகமாக கேட்கறதுக்காக பண்ணுறாங்களா? ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றது வந்து பொதுவான வார்த்தை. அது இடது சக்திகள் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்பப்போ திருமாவளவன் பேசுவார். மறுநாள் ஐயோ தலைவருக்கு ரொம்ப வேறு மாதிரி பேசிட்டோமோ அப்படின்ற பல்ட்டி அடிச்சு எங்களை யாரால் அசைக்க முடியாது, கூட்டணி உடைக்கலாம் என்று பார்க்கிறார்கள். முதல் நாள் இவர் தான் அதை பேசியிருப்பார். இடதுசாரிகள்லாம் கேரளாவில் பண்ணுவாங்க. மொத்தமே 5 சீட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கிற ஒரு அமைச்சரவையாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அமைச்சரவை தலைவர் முதலமைச்சர் தான். இவங்க அப்படி இல்லை, போங்கு. பொன்முடி பட்டையா நம்மன்னு பேசுனா வாயே திறக்க மாட்டாங்க. இன்னொரு கட்சி அறிக்கை விட்டாங்களா, நடவடிக்கை எடுத்துட்டாங்களா, கண்டிக்கிறோம் அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் நமக்கு எதுக்கு வம்பு அப்படி போயிடும். போன அதிமுக ஆட்சியில் வீரராக வால் சுற்றிய கம்பு சுற்றிய முத்தரசன் போன்றவர்கள் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. இந்த 5 வருஷத்தில் எத்தனை அறிக்கை முத்தரசன் பேரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் போன ஆட்சியில் ஒரு நாளைக்கு 3 கொடுப்பாரு. ஆட்டோவில் போனீங்கன்னா கேட்பாங்கல்ல, சார் ரிட்டர்ன் ஃப்ரீயாக தான் சார் போகணும், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்கணும்னாங்க. அந்த மாதிரி தலைவரை உனக்காக பயங்கரமாக முட்டு கொடுத்துக்கிறோம், எலெக்ஷனில் 6 சீட்லாம் ஒத்து வராது, பார்த்து 16 சீட்டாக கொடுங்க. பொன்முடி அவ்வளோ பேசினார். வாயை திறக்கிறது யாராவது தைரியம் இருக்கா? இதுக்கு பேர் அடிமைத்தனம் தானே. திருமாவளவன் வாய் திறந்தாரா, இல்லை வைகோ வாய் திறந்தாரா, இல்லை முத்தரசு வாய் திறந்தாரா, ஜவஹர்லால் வாய் திறந்தாரா? இவங்கெல்லாம் அப்போ இதுக்கு பேர் என்ன? இன்னொருத்தர் பேசினார், அவர் உலகமாக இவர் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் சொன்னார் 40 எம்எல்ஏக்களுங்க, 40 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் வெளியில் போகிறாங்க. இப்போ அடுத்த வாரம் போகிறாங்கண்ணா. இன்னும் அடுத்த வாரம் வரல. வணக்கம் சார். வணக்கம் சார். டிஎம்கேல கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ செல்வ பெருந்தகை கூட காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து துணை முதல்வர், வருங்கால துணை முதல்வர்னு போஸ்ட் ஓட்டினாங்க. அப்போது அவர் செல்வ பெருந்தகை பதட்டமாகிறாரு. அதே மாதிரி விசிகா கட்சியிலையும் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறாங்க. திருமாவளவன் பதட்டமாகிறாரு. இல்லை இவங்க வந்து கூட்டணியில் உண்மையிலே ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா இல்லை சீட்டு அதிகமாக கேட்கறதுக்காக பண்ணுறாங்களா? அதாவது கூட்டணி ஆட்சினா 2 வகைப்படுங்க. ஒன்று வந்து ஒரு கட்சி தேர்தலில் நிற்கும் பொழுது பெரிய கட்சிக்கு சில இது தேவைப்படும், சப்போர்ட்டு. அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் சமூக நீதி கூட்டணின்னு காங்கிரஸு, விசிகா மற்றவர்கள்லாம் சேர்ந்தவொன்னா அந்த ஒருமித்தமான ஒரு இது உளவியல் ரீதியாகவும் ஒரு கருத்து உருவாகும். இவங்களாம் இருக்காங்க அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த கட்சிகள் உங்களை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் லிஃப்ட் பண்ணோம், ஆட்சி நீங்கள் வந்துட்டீங்க, தனி மெஜாரிட்டி, இனி எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், உங்களால் நாங்கள் ஜெயித்தோம், எங்களால் நீங்கள் ஜெயிச்சிங்க, இனி மக்களுக்கான வேலையை நாங்கள் பார்ப்போம், ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் மக்களுடைய கோரிக்கைகளை வைப்போம். சில விஷயங்களில் இப்போ மின்கட்டண உயர்வு இல்லை தேர்தல் வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றலை, அந்த மாதிரி டைமில் மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் பேசுவோம், சட்டசபையில் பேசுவோம். இப்போ வேல்முருகன் பண்ணுறாருல்ல அந்த மாதிரி. ஆனால் இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு, ஆளுக்கு ஒரு அமைச்சரவை. இப்போ இடதுசாரிகள்லாம் கேரளாவில் பண்ணுவாங்க. மொத்தமே 5 சீட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கிற ஒரு அமைச்சரவையாக இருக்கணும். எப்படி பார்த்தாலும் அமைச்சரவை தலைவர் முதலமைச்சர் தான். அதனால் இவங்க அப்படி இல்லை, போங்கு, நாங்களே தான் அப்படின்னு. அப்போ இது வந்து என்னென்னா, நீங்கள் எதிர்கட்சியுடைய வேலையை நீங்கள் பார்க்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு இது, இந்த ராக்கெட் போகும்போது ஒரு பாட்டு புஷ் பண்ணி தள்ளும், அப்புறம் அது கலண்டுறோம், அப்படி போய் லாஸ்ட்டில் அது பூமி விட்டு வெளியே போயிடும். அப்போ அந்த மாதிரி புஷ் பண்ணி தள்ளுற வேலை தான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் மக்களுக்கு நிற்கணும். ஏன்னா ஓட்டு போட்டவங்க மக்கள் தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க சிலுவை இவங்க சுமக்கிறது. என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும். பொன்முடி பட்டையா நம்மன்னு பேசுனா வாயே திறக்க மாட்டாங்க. இன்னொரு கட்சி அறிக்கை விட்டாங்களா, நடவடிக்கை எடுத்துட்டாங்களா, கண்டிக்கிறோம் அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் நமக்கு எதுக்கு வம்பு அப்படி போயிடுவோம். அப்போது எது நடந்தாலும் ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்குற ஏற்பாடு காங்கிரஸுக்கு எப்பவுமே உண்டு. மற்ற கட்சிகள் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை தான் பார்க்குறோம் எல்லாரும் அந்த வேலையை பண்ணுறாங்க. இதில் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றது வந்து பொதுவான வார்த்தை. அது இடது சக்திகள் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்பப்போ திருமாவளவன் பேசுவார். மறுநாள் ஐயோ தலைவருக்கு ரொம்ப வேறு மாதிரி பேசிட்டோமோ அப்படின்ற பல்ட்டி அடிச்சு எங்களை யாரால் அசைக்க முடியாது, கூட்டணி உடைக்கலாம் என்று பார்க்கிறார்கள். முதல் நாள் இவர் தான் அதை பேசியிருப்பார். மறுநாள் கூட்டணி உடைக்கலாம் என்று பார்க்கிறார்கள், இதற்கு எந்த காலத்திலும் யாரும் இடம் கொடுக்க மாட்டா அப்படி இப்படின்னு பேசிட்டு சமாதானமாக போயிடுவாங்க. இன்னும் கேட்டால் தலைவரை தாண்டி மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கிட்டத்தட்ட திமுகவினராகவே மாறிட்டாங்க. ஸ்போக்ஸ் பர்சனாக ஆலூர் ஷானவாஸ், வன்னியரசு, ரவிக்குமார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்க. மற்ற கட்சியிலும் அப்படி தான் இருக்குது. இப்போ இவர் இங்கேயாவது இப்படி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் முத்தரசன ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டார்.
போன அதிமுக ஆட்சியில் வீரராக வால் சுற்றிய கம்பு சுற்றிய முத்தரசன் போன்றவர்கள் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. இந்த 5 வருஷத்தில் எத்தனை அறிக்கை முத்தரசன் பேரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் போன ஆட்சியில் ஒரு நாளைக்கு 3 கொடுப்பாரு. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே இப்போது மழுங்கி போய் இருக்கிறாங்க. போர்வால்லாம் துருப்பிடிச்சு போச்சு. அப்போ இவங்க எல்லாருமே இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தேர்தல் நெருங்குது, முன்ன மாதிரி கிடையாது. அப்போ ஏடிஎம்கே அங்கே என்டிஏ ஃபார்ம் ஆகிருக்குது, ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் விஜய் ஓட்டை பிரிக்கிற மாதிரி இருக்கார். ஒரே 2 ஆப்ஷன் இருந்தது முன்ன கூட்டணி கட்சிகளுக்கு. மெதுவாக பார்த்துக்கலாம், ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட்டு நாங்கள் கூட்டணி முடிஞ்சோன்னா என்ன பண்ணுறது தெரியல. இப்போது ஏதாவது பண்ணி ஆகணும், ஆனால் டிமாண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு மரியாதை. அதனால் நேற்று அந்த போஸ்டர் வருங்கால துணை முதல்வரே அப்படின்னு, அப்புறம் அவர் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றது, இதை ஒரு பக்கம் ஒட்டிடுவாங்க, இன்னொரு பக்கம் விளக்கம் கேட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் இது எல்லாம் வந்து இது கிடையாது, நெருக்கத்தில் பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. வர எலெக்ஷனில் சீட்டுக்காக அந்த சீட்டு நெருக்கத்தில் சீட் பேரிங்கில் அவங்களுக்கு என்ன வரும்னா, தலைவரே பாருங்கள், ஷோல்டர் பாருங்கள், சில்வர் சுமந்து அப்படியே இறங்கிச்சு ஒரு பக்கம், அப்போ பார்த்து போட்டு கொடுங்க. இந்த ஆட்டோவில் போனீங்கன்னா கேட்பாங்கல்ல, சார் ரிட்டன் ஃப்ரீயாக தான் சார் போகணும், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி தலைவரை உனக்காக பயங்கரமாக முட்டு கொடுத்துக்கிறோம், எலெக்ஷனில் 6 சீட்லாம் ஒத்து வராது, பார்த்து 16 சீட்டாக கொடுங்க. ஏன்னா அங்கே பாருங்கள் என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு, நாங்கள் தான் உங்களுக்கு முட்டு கொடுக்கணும். இல்லாட்டி இருக்கவே இருக்காப்புல தம்பி விஜய், ஆட்சியில் பங்கு அதிகார போய் நாங்கள் சொல்கிறது அவரே சொல்லுங்கிறாரு, அங்கே போயிடுவோம் அப்படின்னு இந்த மிரட்டுற வேலைலாம் நடக்கும். பாமக வேற இந்த என்டிஏல இப்போ அந்த போய் சந்திக்கல இந்த மீட்டிங்கில், இவங்க கூட்டணி அறிவிச்சதில். அப்புறம் திருமாவளவன் வேற இந்த மோர் ஃப்ளெக்சிபிள் மோர் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது சீட்டு வந்து இவர் 2 இலக்கத்தில் கேட்கறதுக்காக அந்த மாதிரியான சொல்லாடலை அவர் உபயோகிச்சுட்டு இருக்காரா என்ன? இல்லை நீங்கள் இப்போ இதுலேருந்தே டிமாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரியாதை. இப்போ ராம்தாஸே பண்ணுறது என்னென்னா டிமாண்டு தான். என்டிஏக்குள்ளே பட்டுன்னு போயிட்டா ஏதோ பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போது அது ஒன்று. இன்னொன்று, திமுக வந்து என்டிஏல பாமக போச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும்னு சொல்லிட்டு பாமக இழுக்கிற வேலையை பண்ணுறாங்க. அதில் தந்தைக்கிட்ட பேசி கொண்டு வரத்துக்கு அதில் தான் சண்டை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருக்கும் ஒருத்தர் என்டிஏ போகணும், ஒருத்தர் டிஎம்கே போகணும், இதில் பிரிஞ்சுக்கிட்டு நிற்கிது. இதில் அப்படி இப்படி இது பண்ணி லாஸ்ட்டில் ஒன்றா ஆகிட்டு இப்படி ஏடிஎம்கேலேருந்தும் பேசுவாங்க. அப்போ பேசும்போது இல்லைங்க முடியாதுங்க, அவங்க 25 சீட்டு தரேனாங்க அப்படி இப்படின்னோன்னா, சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த டிமாண்டை இது பண்ணிட்டு போகிறதுக்கான ஏற்பாடு. அதனால் இப்போ பாமக ஒரு வேளை அப்பா பேச்சை கேட்டு பையனும் ஒத்துக்கிட்டு டிஎம்கே கூட்டணின்னு ஒரு வேளை முடிவு பண்ணுறாங்க. அப்போ திருமாவளவன் கதி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்ட்ராங்கெலாம் நிற்காதுல்ல சார். அதான் இப்போ கூட்டணி வந்து என்ன அவசரமாக ஒன் இயருக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, இப்படி அறிவிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு தான் சில விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 இயருக்கு முன்னாடி அறிவிச்சாதான் கேடர்ஸை நாங்கள் வந்து அதுக்குள்ளே செட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கருத்து என்ன சார்? இது 6 வருஷமாக இருக்குது ஒன்றாவே ஓட்டிங்கன்னு அவங்க தானே சொல்கிறாங்க 1 இயர் முன்னாடின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ அன்றைக்கி பாலகிருஷ்ணன் சொன்னார்ல, நம்ம வந்து கூட்டணியை வச்சுக்க மாட்டோம், தொகுதி உடன்பாடு தான் வச்சுக்குவோம். நான் சொன்னல முன்னாடி, தேர்தலுக்காக தொகுதிகள் உடன்பாடு வச்சு தேர்தலை சந்திப்பது, முடிஞ்சோடனே நீ யாரோ நான் யாரோ, எதிர்கட்சி வேலையை பார்க்குறது. இப்போ அப்படியே நடக்குது. அன்னைக்கு பண்ணது தான், அன்னைக்கு ஒட்டினது தான், எந்திக்கவே இல்லை. அறிவாலயத்திலே கிடக்குறாங்க எல்லாரும், ஆஃபீஸே அங்கே மாற்றிட்டாங்க. அப்போது அவர்கள் வந்து நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி வர்றீங்க, அவரை சந்திக்கும் போது நீங்கள் இப்படி உக்காந்துங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அமித்ஷா ஏன் அறிவித்தார்? அமித்ஷா அறிவிக்கல வச்சுக்கோங்க, இவரே அறிவிச்சுக்கிட்டாரு. அமித்ஷா பார்த்தீங்களா கம்முன்னு உட்காந்தாரு அப்படின்வாங்க. எது பண்ணாலும் அதுக்கு ஒரு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏடிஎம்கே 2024 மாதிரி தனித்து விடப்படும். அண்ணாமலையை வச்சுக்கிட்டு ஓட்டிடலாம், அதை சேர விடாமல் பார்த்துக்கலாம், தாவேகாவை நல்லா உசுப்பேத்தி போக விடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. தாவேகா அதுக்கு இரையாச்சு, கிட்டத்தட்ட தனிமைப்பட்டார். இது இங்கே ஃபார்ம் ஆகாதுன்னு நினச்சது டக்குன்னு ஃபார்ம் ஆகிட்டாங்க. அதனால் இந்த கூட்டணி இப்போ வருது அப்போ வருதுலாம் கணக்கு இல்லை, எப்போ வருது தான் கணக்கு. ரஜினி வசனம் சொல்லுவார்ல, எப்போ வரணும் என்ன வரணும்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கடைசியாக கரெக்டாக வருவாங்க. அந்த மாதிரி வர வேண்டிய நேரத்தில் வந்துட்டாங்க. இந்த ஒரு ஆண்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது தீர்த்துருவாங்க, கூட்டு இயக்கங்கள் நடக்கும். அப்போ இதெல்லாம் போகும்பொழுது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு இது ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. இவங்கெல்லாம் 8 வருஷமாக கூட்டணி கட்சிகள் இருந்துக்கிட்டு வாயை திறக்க, இப்போ பொன்முடி அவ்வளோ பேசினார், வாயை திறக்கிறது யாராவது தைரியம் இருக்கா? இதுக்கு பேர் அடிமைத்தனம் தானே. திருமாவளவன் வாய் திறந்தாரா? இல்லை வைகோ வாய் திறந்தாரா? இல்லை முத்தரசு வாய் திறந்தாரா? ஜவாஹர்லால் வாய் திறந்தாரா? இவங்கெல்லாம் அப்போ இதுக்கு பேர் என்ன? இதே ஒரு சீமான் பேசியிருந்தானா பண்ணியிருப்பாங்க.
இல்லை இந்த ஊடகங்களும் கேட்குறாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அப்போ பொன்முடி பேசின வாய் திறக்கலல்ல, இதுக்கு பேர் என்ன? ஆனால் இங்கே வந்து நான் சொல்கிறது, மிரட்டி சாக்க வைத்து விட்டார்கள். டெய்லி ஏடிஎம்கேல பிரச்சனை. ஒரு நாள் சிவி சண்முகம் இவ்வளோ பெரிய கத்தியை இடுப்பில் மறைச்சி வச்சுக்கிட்டு எடப்பாடி குத்துறதை எடுத்துகிட்டு போனார். இன்னொரு நாள் எஸ்பி வேலுமணி 5 ரவுடிங்களை செட் பண்ணி அந்த இது ராயப்பேட்டை ஆஃபீஸில் ஒளிஞ்சிருந்தார். இன்னொரு நாள் தங்கமணி பெரிய கட்டையை தூக்கின்னு போனார் அடிக்கிறதுக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனையும் சிவி சண்முகம் கட்டி உருண்டாங்க. இப்படி எல்லாம் நரேட்டிவ். 6 அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக என்ன இல்லை, எடப்பாடிக்கு எதிராக என்ன இல்லைங்க, எடப்பாடிக்கு எதிராக என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. இன்னொருத்தர் பேசினார், அவர் உலகமாக அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் சொன்னார் 40 எம்எல்ஏக்களுங்க, 40 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் வெளியில் போகிறாங்க. இப்போ அடுத்த வாரம் போகிறாங்கன்னாரு. இன்னும் அடுத்த வாரம் வரல. இப்படி எல்லாம் வருகின்ற புலம்பலுக்கு அடிப்படையான காரணம், அவர்களை ஏதோ வகையில் இந்த கூட்டணி பாதிக்குது. அந்த பயம்தான் இங்கே வருது. விஜயை அப்படியே உசுப்பேத்துட்டாங்க. 20%, 117 கேட்குறாரு. 2.5 வருஷம் முதலமைச்சர். அவர் பார்க்குறாரு விஜய், ஓ நமக்கு அவ்வளோ இருக்கா, ஓ 2.5 வருஷம் 117 சீட்டு கேட்கலாமா? யார் சொல்கிறா? நம்ம இதில் தான் சொல்கிறாங்க. இல்லை நம்ம இதில் யாரும் சொல்லலையே. இல்லை நம்ம ஆளுங்க மாதிரி செட் பண்ணி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, அப்போ அப்படியே இருப்போம் அப்படின்னு அப்படியே இருந்துட்டாங்க. இங்கே இது ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனது பிரச்சனை. கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா 2021 39%, 45%, 6% தான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக 5 வருஷம் பெரிய கோபம் இருக்குது. மாறலாம். சரியான பிரச்சாரம் இதெல்லாம் கொண்டு போனாங்கன்னா என்டிஏ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி வந்து இப்போது 2021 இதே கூட்டணி தான். இப்போவுமே இப்போது இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களினுடைய கோபங்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். ஸோ ஆனால் பெர்சன்டேஜும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்கிற பயம் டிஎம்கேக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கூட்டணியை பற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2019 20% என்டிஏ, 50% சமூக நீதி கூட்டணி திமுக, 38 எம்பி, 1 எம்பி ஓபிஎஸ் அவர் பையனுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த அந்த ஒரு எம்பி. அடுத்த 2 வருஷத்தில் இதே கூட்டணி, இவர்கள் அவ்வளோ பிரச்சனை. இந்த சைடு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. எது கேட்டால் நடக்கும். நீங்கள் கல்வியாளராக உங்கள் அடுத்து வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட்டு. டாக்டர், செவிலியர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எங்களை வந்து இவங்க சரியாகவே நடத்தலை, நான் நடத்துகிறேங்க, வந்தவொடனே எல்லாருக்கும் போஸ்டிங்க. அதுக்கப்புறம் ஏங்க மின்கட்டணம் ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. அவங்க மின்கட்டணத்தை ஏற்றாட்டினாலும் 2 மாதம் விட வருமா சிக்கலாக இருக்குது. நான் வந்தோன்னே மாதத்துக்கு ஒரு தடவை. நல்ல விஷயங்க. அரிசி விலை பருப்பு விலைலாம் ஏறி போச்சு. நான் வந்து எல்லாம் பண்ணுவேன். போக்குவரத்து உள்ளார் பண பலன் கிடைக்கல, 100 நாளில் நம்ம ஆச்சுங்க, நான் வந்தால் எல்லாம் சரி பண்ணுவேன். ஜாக்டோ ஜியோ நாங்கிறேங்க உங்களுக்கு. இப்படியே எல்லாரும் என்ன நினச்சாங்க, பாலாரம் தேனாரம் ஓட போகுது, வேறு லெவலு. ரொம்ப பண்பானவர். கலைஞர் கூட கொஞ்சம் டைட்டாக இருப்பார். இவர் இலகிய மனதுக்காரர், உணர்ச்சி வசப்படுபவர், மக்கள் பிரச்சனையை தம் பிரச்சனையாக பார்க்கக்கூடியவர். ஒரு டாக்டர் பிரச்சனையாக அங்கேயே போய் படுத்துக்குவார், ஒரு போக்குவரத்து அங்கே போயிடுவார். அதுக்கு அவர் வேறு சொன்னார், கார்டு அந்த அட்டையில் நீங்கள் போடலாம், அந்த அட்டையை எடுத்துக்கொண்டு நீங்கள் கோட்டைக்கு வரலாம், கோட்டையில் முதல்வராக நான் அமர்ந்திருப்பேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் உட்கார்ந்திருப்பேன், நீங்கள் நேராக இந்த அட்டையை காட்டிவிட்டு நேராக வரலாம். போனால் செவிலே விடுவான். என்ன அட்டை இல்லைங்க, அப்போவே சொன்னாருங்க சிஎம், போயா அப்படிங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சொல்லி வந்தாங்க. இப்படிலாம் சொல்லி இவ்வளோ எதிர்பார்ப்பு. நான் நினச்சேன் முடிஞ்சிச்சு கதை. 96 மாதிரி பெரிய ஸ்வீப்பு, இவங்க ஒரு 4-5 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு. 75 சீட்டு இங்கே ஒரு சாதாரண வெற்றி. இன்னும் டிடிவி சேர்ந்துருந்தால் இன்னொரு ஒரு 20-25 சீட்டு, 25 சீட்டு காலி பண்ணிக்கிறாரு டிடிவி. எடுத்தா லிஸ்ட் எடுத்தால் வருது. அப்போ 100 சீட்டுக்கு மேலே வந்திருப்பாங்க. இவங்களுக்கு மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த பெரிய அலையிலேயே நீங்கள் வரலன்னா எந்த பெரிய அலையில் வர போகிறீங்க? 20% 39% வந்துட்டாங்க 2 வருஷத்தில். நீங்கள் 50லேருந்து 46க்கு இறங்கிட்டீங்க, 45க்கு 5% போயிடுச்சு, 6%. அப்போ என்ன இது? அவ்வளோ பெரிய அலையிலையும் நீங்கள் பெருசாக ஜெயிக்கலை. என்னென்ன நீங்கள் சொன்னீங்களோ, கரண்ட்டு பில் வந்தவொடனே 1 மாதம் பரவாயில்ல, நல்ல இது கேட்டால் தோ பண்ணுறேன். ஆனால் வருஷம் கரண்ட்டு பில் 1000 ரூபா கட்டினத்தில் நீங்கள் 3000 ரூபா கட்டிகிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணாங்க, உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்கல்ல, சரி அதனால தான் நாங்கள் இன்றைக்கி விலையேற்றுறோம். சரி அவங்க கையெழுத்து போட்டாங்களா? 2017 போட்டாங்கல்ல, அந்த 4 வருஷம் இருந்தாங்கல்ல, ஏற்றுனாங்களா? அவங்க ஏற்ற சொல்லி கூட நாங்கள் பார்த்துக்குறோங்க, அந்த நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்குறோம் நாங்கள்ல, மக்கள் தலையில் கட்டல. நீங்கள் அதை காரணம் காட்டி வருஷம் ஏற்றுறீங்க. சரி ஏற்றிக்கிங்க.
500 யூனிட்னா ஒரு அமௌண்ட்டு, 501 ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் டபுள் ஆகிடும். நீங்கள் மாதம் ஒரு தடவைன்னா நான் என்ன யூஸ் பண்ணாலும் 300 யூனிட் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ மாதம் இது இல்லை அது பண்ணுறோம் அதுதான். டாக்டருங்க என்னங்க கொரோனா பீரியடு சொன்னீங்க, பண்ணுறோம். ஜாக்டோ ஜியோ பண்ணுறோம். அவங்க பார்த்தாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்ககிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தீங்க. இப்போ ஆளுங்கட்சியாக வந்தோன்னா இப்படி இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட பாசமாக இருக்குன்னா உங்களை எதிர்கட்சி தலைவர் ஆக்கினா தான் கரெக்டு அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவ்வளோ பிரச்சனையும் இந்த சைடு இப்போ இருக்குது. மக்களுடைய கோபம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு போதை பிரச்சனை, குடும்ப வன்முறை, கஞ்சா போதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளம் தலைமுறையினர் இதுக்கெலாம் அடிமையாகுது. இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே குடும்ப வன்முறை, பெண்கள் பாதிப்பு, வருமானம் பாதிப்பு, இந்த கோபம் எல்லாம் இருக்குது. இதை கரெக்டாக பிரச்சாரமாக கொண்டு போனால் அது இப்போ இங்கே வந்துடும். இதில் கூட்டணிகள் என்ன தான் டக்கர் அடித்தாலும் அப்போ உங்க மேலே ஒரு மரியாதை இருந்தது. சிபிஎம்னா ஒரு மரியாதை, நல்லவங்க பக்கம் நிற்பாங்க, தப்பை தட்டி கேட்பாங்க. சிபிஐனா முத்தரசன் என்ன பேச்சு பேசுவார்ப்பா, பயங்கரம்பா அவர். காங்கிரஸ் எப்போவுமே அது விடுதலை சிறுத்தைகள்னா நம்ம மக்களுக்காக நிற்பார், ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுப்பார் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த பீரியடில் இந்த வேங்கை வயல்லேருந்து ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கிறதுலேருந்து ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வரது கூட முடியாதுன்ட்டாங்க. மௌனமாக தான் ஏற்றுட்டு போகிறாரு. அப்போ இது எல்லாமே மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த கட்சிகளுக்கு மரியாதை போயிடும். இஸ்லாமியர்களை மிக கேவலமாக விஜய் நடத்திய இதில் கலந்துக்கிட்டதுக்காக மிக கொச்சையாக ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு. அதுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்கவே இல்லை. ஆனால் அதை சகிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையும் ஏற்றுக்கிட்டு அங்கே இஸ்லாமிய ஒருத்தர் கூட கண்டனம் தெரிவிக்கல. ஒருத்தராவது எவனோ பெரிய இவர் அவர் அமைச்சர் பொன்முடியா அவர் தலைமை கழக பேச்சாளர் தானே, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? பொன்முடி இவ்வளோ பேசினா பிறகு அதுக்கு என்ன இந்த இது மட்டும் நீக்கும்? அப்போ அமைச்சராக இருக்குன்னா இன்னும் ஜாஸ்தி பேசணும் சார், அப்போ தான் அமைச்சர்லேருந்து நீக்குவோம். அப்போ இது வந்து எப்படி சரியாக இருக்குது? இவங்க வாய்க்கொழுப்பு வந்து ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விஷயம் இஷ்டத்துக்கு பேசுறது. இவ்வளோ நேரம் உங்களுடைய அரசியல் கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.